இன்றைக்கு காலையில் வந்த செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய சாய்ஸில் இருக்கக்கூடிய நியூஸ் பார்க்கலாம். தினமலரில் கருணை கொலை பற்றி மகளை கொல்ல விரும்பும் தாய், துயரங்கள் தீர வழி ஏற்படுமா அப்படின்னு ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தையினுடைய தாய் கருணை கொலைக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கோரிக்கைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சமூக ஆர்வலர்களும் அரசும் இணைந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு தினமலர் தலையங்கம் சொல்லுது. தினமணி மார்க்கண்டேய கட்சியோட குற்றச்சாட்டை பற்றி கட்சி எழுப்பும் கேள்வின்னு ஒரு தலையங்கம்ல இருக்கிறாங்க. காலந்தாழ்த்தி குற்றச்சாட்டு எழுப்பப்படுதுங்கிறதுக்காக அதுல உள்நோக்கம் இருக்குங்கிறதாலேயோ அந்த குற்றச்சாட்டு அர்த்தம் இல்லாம போயிடாது. நீதிபதிகள் நியமனங்கள்ல ஒரு தெளிவான கொள்கையை உருவாக்கணும் அப்படின்னு தினமணி தலையங்கம் சொல்லுது. தினத்தந்தி லோக்பால் எடுத்து வைக்கக்கூடிய முதல் 8 அப்படின்னு ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. லோக்பால் தேர்வுக்குழு அமைக்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவர் வேணும். ஆனா இன்னும் யாருக்கும் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுக்காதனால தேர்வுக்குழு அமைக்க முடியாம இருக்கு. இந்த சூழல்ல மத்திய அரசு ஊழியர்கள் ஆண்டுதோறும் சொத்து கணக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது லோக்பாலோட முதல் அடி அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. இந்து தமிழ் சிறிய வங்கிகள் பெரிய எதிர்காலம்ங்கிற தலைப்புல உள்ளூர்ல மட்டும் செயல்படக்கூடிய சிறிய வங்கிகள் துவங்குவதற்கு ரிசர்வ் வங்கி சொல்லி இருக்கிறத பத்தி தலையங்கம் இருக்கிறாங்க. முன்னால கிராம மக்களுடைய சிறு சேமிப்புக்கு அஞ்சலகங்கள் உதவி செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்ப சிறிய வங்கிகள் உதவும் அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பொதுத்துறை நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை பத்தி தலையங்கள் இருக்கிறாங்க. 4 பொதுத்துறை நிறுவனங்களை மூட போறதாக அருண்ஜேட்லி சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கது. பல பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்துல தான் நடக்குது. பொதுத்துறை நிறுவனங்கள்ல சீரமைப்பு வேணும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கம் குறிப்பிடுது. டெக்கான் கிரானிக்கல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய மோதல்களை பற்றி ஒரு தலையங்கம்ல இருக்கிறாங்க. அஸ்ஸாம், மகாராஷ்டிரா, ஹரியானா மாநிலங்களில் முதலமைச்சருக்கு எதிராக காங்கிரஸ் அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. காங்கிரஸ் தலைமை உற்சாகம் இல்லாம இருக்கு. கட்சியோட நிலைமையை பத்தி எல்லாரும் உட்கார்ந்து பேசினா தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு டிசி தலையங்கம் சொல்லுது. ராகவன், உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்தி. இன்னைக்கு தினமலர்ல ஒரு செய்தி பார்த்தேன். சாலை திட்டங்கள் அமல்படுத்துவதில் மாற்றம் அப்படின்னு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சொல்லும் பொழுது குறிப்பிட்டிருக்கிறார், இனிமேல் சாலை திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கூட 80% அந்த நிலங்கள்லாம் கையகப்படுத்தின பிறகு நாம் அந்த திட்டத்தை தொடங்குவோம். அப்போ தான் குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க முடியும். இதற்கு முன்பாக யூபி அரசாங்கம்லாம் பார்த்தீங்கன்னா 10% லேண்ட் அக்விசிஷன் 10% முடிஞ்ச உடனே திட்டங்களை கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சிக்கலில் போய் மாட்டுது. லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம் வருது. அதனால அந்த கம்பெனி எந்த கம்பெனி இன்வால்வ் பண்ணுமோ அவன் பாதியிலே நிற்குது. அவங்களுக்கும் வேலை இல்லாமல் பெரிய நஷ்டத்தை அதை ஏற்படுத்துங்கிறதுனால அந்த மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு. இந்த மாற்றம் வருதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா மூலக்கடை மேம்பாலம், இங்கே சென்னையில் போரூர் மேம்பாலம், மாதவரம் நெடுஞ்சாலை விரிவாக்கம், இதெல்லாம் இந்த திட்டங்கள் இப்படி நின்றுருக்கு. சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயல், செங்காப்பள்ளி வாளையாறு, திண்டிவனம் பெங்களூர். நேற்று நான் செஞ்சு போயிருந்தேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து பெங்களூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரு 4 வழிச்சாலைகள் அது அப்படியே இருக்கு. எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை. ஆனால் ஒரு பக்கம் பள்ளம் தோண்டி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி திட்டங்கள், அதே போல ஸ்ரீபெரும்புதூர் சிங்கப்பெருமாள் கோவில் அந்த திட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ல அப்படியே நிற்குது. பல ஆண்டு காலமாக நின்றுட்டு இருக்குது. இந்த திட்டங்கள்லாம் தீட்டும் பொழுது முன்னாடியே கொஞ்சம் அரசாங்கம் இந்த லேண்ட் அக்விசிஷன் இதெல்லாம் அப்படிதான், லேண்ட் அக்விசிஷன் தான் மெயினாக நிற்குது. அது சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம்னு சொன்னால் நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த பிரச்சனை வராது. ஸோ அந்த இதில் மாற்றங்கள் கொண்டு வர்றதா மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருப்பது ரொம்ப வரவேற்க தகுந்த மாற்றம். இதனால என்னன்னா திட்டங்கள் எடுக்கும் பொழுது சீக்கிரமாக அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்ட தொகையிலேயே முடிய வாய்ப்பு இருக்கிறது. இது வரவேற்கிறது. அவர் சொல்லும்போது யூபிஏ அரசாங்கத்துடைய திட்டங்கள்னு சொன்னாரு. சிங்கூர்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி முடிவுக்கு அப்படின்னு. அதாவது அப்படியெல்லாம் ஓகே, அது எப்படி வேணா எடுத்துக்கலான்னு வைங்களேன். பட் எனக்கு இதுல சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்றது அப்படின்னு இல்லை. பொதுவா நாட்டில் அப்படியான எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான திட்டமிடலோடு செய்வது பொருத்தமாக இருக்கும். அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்குங்கிற முறையில் தான் நான் பார்க்குறேன். நான் பார்த்த செய்தியில் இன்றைக்கு தமிழ் ஹிந்துவில் மரம் வளர்ப்பது சம்பந்தமாக ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய ஆசிரியர் ஒருவருடைய சிறப்பு முயற்சி முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அங்கே இருக்கக்கூடிய, அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அது அரசு பள்ளி. அந்த பகுதியினுடைய குழந்தைகள் 230 பேரை ஈடுபடுத்தி தொடர்ச்சியாக மரம் நடுவது, பராமரிப்பது, அதை வளர்ப்பது என்கிற முறையில் ஒரு இயற்கை ஆர்வத்தை தூண்டக்கூடிய தன்மையில் பள்ளி மாணவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறாங்க. இன்னைக்கு பள்ளிகளில் இது மிக முக்கியமான ஒரு பணி என்று நான் கருதுகிறேன். தனியார் பள்ளிகள் இது பற்றி கவலைப்படுவதில்லை, மற்ற பள்ளிகள் இது பற்றி கவலைப்படுவதில்லை. ஆசிரியர்கள்
இதன் மீது அக்கறை செலுத்துவதில்லை. ஒரு ஆசிரியர் இப்படியான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் என்பது, அதுவும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் இத்தகைய சமூக தொலைநோக்கு பார்வையோடு இயற்கையை பாதுகாப்பது என்கிற தன்மையில் முயற்சி எடுத்திருக்கிறார் என்பது பாராட்டத்தக்க செய்தியாக நான் பார்க்குறேன். இல்லை, உண்மைதான். அது இவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அது குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்லை, அரசாங்கம் கூட அதை தெரிஞ்சுக்கணும். சாலை விரிவாக்க பணின்னு சொல்லிட்டு மரங்களை வெட்டுறது, இப்போ இதே செய்தியிலேயே நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு, நம்ம அதை மாதிரி செய்ய போகிறதில்லை. மத்திய அமைச்சகம் சாலை போக்குவரத்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா 100 கோடி மரங்கள், நான் 100 கோடின்னு தான் நினைக்கிறேன், 100 கோடி மரங்கள் இப்போ நடப்போதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இயற்கை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திட்டம் பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒரு முயற்சி தானே. நான் என்ன சொல்றேன், முதல்ல எடுக்கும் பொழுதே இப்போ அந்த குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுக்க நல்ல விஷயம் தானே. இது எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லா நாடு முழுக்க சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு பள்ளி என்ன, எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தணும். அது எவ்வளவு சக்சஸ் வருது அடுத்த விஷயம். அதனால முதல்ல இருந்து அது பண்ண வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். அதனால அரசாங்கம் கூட அந்த முயற்சி பண்ணும்பொழுது அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதுல ஏதாவது செயல்பட முடியுமா முடியாதாங்கிறத பார்ப்போம். முடியாதுன்னா எப்படி செயல்படுத்துக்கிறதுக்கான ஆலோசனை நம்ம சொல்லலாமே. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.